ஜேஇ கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ப்ரேயர் உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து ஹெச்எம் வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி நடத்தி அதில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அதில் என்ன எப்படி படிக்கணும், அதாவது நீட்டு ஜேஇ இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 செக்ஷனாக கிளாஸ் நடக்கும். அதில் வந்து நம்ம எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதே சொல்லி கொடுக்குறாங்க. ஜேஇ டஃப் தான், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்திருக்கு. அப்புறம் இங்கே நடத்துகிறதையும் ஸ்கூலில் நடத்துகிறதையும் எப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்றதையும் நம்மளுக்கு இங்கேயே சொல்லி தந்துடுறாங்க. நம்மளுக்கு புரியலனாலும் திரும்பவும் சொல்லித்தராங்க. ஸோ இது ஜேஇக்கு மட்டும் இல்லை, நீட் ஜேஇ கியூட் கிளாட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நீங்களும் வாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நல்ல இன்ஸ்டியூட் போயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு நம்ம வர்றதோட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டையும் சேர்த்து நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்களும் வாங்க, வந்து ஜாயின் பண்ணி படிச்சு பாருங்க. வாங்க, இங்கே நம்ம என்னென்ன கிளாஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். கிளாஸ் என் பேர் கேட்டுனா நான் அரசு வந்திருக்கேன். நான் படிச்சு தரேன். இது நாங்கள் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு இப்போ மதியம் அடுத்த கிளாஸ் இருக்கோம். டைம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கிளாஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். என் பேர் சுபா. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மெட்ரிகுலேருந்து வரேன். வெற்றிப்பள்ளியிலேருந்து 12th ஜேஇ படிச்சுட்டு இருக்கேன். இதுதான் என்னோட 12th ஜேஇ கிளாஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜெயபிருந்தா. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாலவந்தத்தில் 11th படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வெற்றி பள்ளிகள் வாரம் சனிக்கிழமை நடக்குது. நான் வந்து நீட் எக்ஸாமுக்காக வந்திருக்கேன். நான் வந்து இப்போ 11th தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. நான் 2 வருஷத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து நீட்டை கிளியர் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. நாங்கள் இப்போ தான் அசஸ்மெண்ட்டையுமே முடித்தோம். அசஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா கம்ப்யூட்டர் எழுதணும், அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுறது வந்து எப்படின்னா நாங்கள் எங்களுக்கு A4 ஷீட் கொடுப்பாங்க. அதில் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஆன்சரே ஷேர் பண்ணுவோம் ஓஎம்ஆர் ஷீட்டில். அதுக்கப்புறம் வாரம் கொடுக்குற மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபைலுமே கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நாங்கள் வந்து அதுக்கு எக்ஸாமுக்கு எடுக்கும்போது வந்து நம்ம எல்லா கொஸ்டினும் ரீகால் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த ஃபைலை வந்து நாங்கள் பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி பாலுணர் வெற்றி பள்ளிகளில் இருக்கிற ஒவ்வொரு கிளாஸாக நம்ம போய் பார்த்தோம். அவங்களோட அனுபவத்தை அவங்க இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ நம்மளும் இனி வரணும் விரும்புகிறவங்களும் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். வாங்க வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதே மாதிரி நீங்களும் பள்ளியில் இருக்கோம். நான் ஜிஹெச்எஸ் பாலவனத்தில் படிக்கிறேன். இன்னைக்கு வந்து மதியம் நாங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குது. அதை விட கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்க, உயர்கல்வி போக வெற்றி பள்ளிக்கு. பள்ளி கல்வித்துறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள், முதன்மை கல்வி அலுவலர், அப்புறம் தலைமை ஆசிரியர் அவர்கள், அப்புறம் இங்கே வரக்கூடிய ஆசிரியர்கள், அப்புறம் இதுக்கு துணையாக இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் என் சார்பாகவும் என் நண்பர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. போடு அச்சங்கள் தேவையில்லவா, வெற்றி நடை போடு, உச்சங்கள் தூரம் இல்லவா, உன்னை நீயே தேடு, நீ இன்றி நாளை இல்லை வா, நம்பி முட்டி மோது வா வா சவா சவா.